திரு இந்திரகுமார். மாலை முரசு தொலைக்காட்சிக்கு முதல்ல ஜென்சி அப்படின்ற இந்த உரையாடலை ஒருங்கிணைத்ததற்கு முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா ரொம்ப வேகாவோ அல்லது ரொம்ப க்ரூடாவோ ஜென்சினா இப்படிதான் இருப்பாங்க அல்லது இவர்கள் இப்படித்தான் அப்படின்றது வந்து ஒரு பொது புத்தியாக அல்லது வந்து ஒரு ஸ்டீரியோடிபிக்கலாக புரிந்து கொள்ளப்படக்கூடாது. மாறாக அதில் உள்ள இருக்கக்கூடிய சில நியூயான்சஸை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப அடிப்படையில உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு குளோபல் பினோமெனானா இந்த ஜென்சி பாலிடிக்ஸ் அப்படின்றது மாறி இருக்கு. எல்லா இடங்கள்லயுமே குறிப்பா ஏசியாலேயே நம்ம இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளாக நேபாளா இருக்கட்டும், பங்களாதேஷா இருக்கட்டும், ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், அதே போல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லயா இருக்கட்டும், இது எல்லா இடங்கள்லயுமே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு யூத் வந்து ரோட்ல இறங்குறாங்க. ஆ அதுல வந்து பங்களாதேஷோ, ஸ்ரீலங்காவோ அல்லது வந்து நேபாள்லயோ நடந்ததும், இந்தியாவுல நடக்கிறதும் வேற வேறயா நான் பார்க்கிறேன். 2க்கும் இடையில சில அடிப்படையான ஒற்றுமைகள் இருக்கு. 2க்கும் இடையில அடிப்படையான சில வேற்றுமைகளும் இருக்கு. அந்த நாடுகள்ல எல்லாம் என்ன நடந்தது அப்டின்னா, அங்க வந்து ரொம்ப ஒரு மாஸ் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸாவும், ஒரு பெரிய பெரிய போராட்டங்களாகவும் அங்க வெடித்தது. ஆனா இங்க வந்து ரொம்ப அமைதியான முறையில, ஒரு ஜனநாயகமான முறையில இங்க இருக்கக்கூடிய அந்த மாற்றம் என்பது வந்திருக்கிறது. அது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப இங்க வந்து அந்த கலவரமாக மாறுவது அப்படின்ற அந்த புள்ளி இல்ல. அப்போ அமெரிக்காவிலயுமே இதே போல இன்றைக்கு ட்ரம்ப் வந்திருக்கிறார் அப்படின்னா, அந்த ட்ரம்பினுடைய ஆதரவுக்கு பின்னால ஒரு பெரிய ஜென்சி கிரவுடு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல வந்து ஜோரான் மம்தானி வந்து மேயரா வெற்றி பெறுகிறார் அப்படின்னா, அவருக்கு பின்னாடியும் ஜென்சி வந்து பெரிய லெவல்ல ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதுல அடிப்படையில நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, கட்சி வேறுபாடுகள், பாகுபாடுகள் அப்படின்றதையெல்லாம் தாண்டி, இப்ப நான் வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல அது மாறிருச்சுன்னு நான் சொல்லல. பட் இன் ஜெனரல் இவங்களுக்குள்ள களத்துல ஆர்கனைஸ் ஆகி இருக்கக்கூடிய கேடர்ஸுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சாதி, மதம் இதற்கெல்லாம் வந்து இதையெல்லாம் ஒதுக்கி விட்டுன்னு நான் சொல்லல. இதற்கெல்லாம் தாண்டி அவர்கள் வந்து பல்வேறு ஃபேக்ஷன்ஸோட இன்டகிரேட் ஆகுறதுக்கான வேஸ வந்து தே ஹேட் ஃபைண்ட் அவுட். அப்போ தே ஆர் பெட்டர் பொசிஷன்ட் இன் சோசியல் மீடியா. அதனால தான் வந்து அது வந்து ஒரு முன்னாடி நிறுத்தும்போது ஒரு பெரிய பூதாகரமானதாக தெரிவதற்கு காரணம் என்ன அப்டின்னா, பல்வேறு இடங்களுக்கு கூடயும் அவர்களால ஊடுருவி செயல்பட முடிகிறது. வெவ்வேறு உத்திகளை அவர்களால கையாள முடிகிறது. அப்போ ஜக்கோபின் மாதிரியான இடதுசாரி இதழ்களும் அத ஆய்வு செய்றாங்க. டெமோக்ராட்ஸும் இத ஆய்வு செய்றாங்க. எல்லாவற்றிலயுமே ரொம்ப அடிப்படையான கூறு என்ன அப்டின்னா, தே ஆர் மேக்ஸிமலிஸ்ட். ஓகே. இப்போ உதாரணத்திற்கு இப்ப வழக்கமான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அஃபிலியேஷனோட இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் மினிமலிஸ்ட். ம். இப்போ என்னவோ தோழர் ஜீவா அவர்களையோ, தோழர் ஷர்மிளா அவர்களையோ வந்து எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, இந்த சாதி என்கின்ற கட்டமைப்பு வந்து உடைவதற்கு நீண்ட காலம் எடுக்கும் அல்லது உடையுமா உடையாதான்னே தெரியாது. ஆனால் இதற்குள் சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கு இங்க இருக்கக்கூடிய அரசுகள் வந்து ஒரு முயற்சியை நடத்தி இருக்குல்ல. அது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்வையை முன்வைப்போம். ஆனா இந்த ஜென்சியினுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது அப்படின்னா, அது ஒரு மேக்ஸிமலிஸ்ட். இது சாதின்னு இல்ல. இன் ஜெனரல் இப்ப கரப்ஷன் அப்படின்ற ஒரு செய்தி பரவுகிறது. அல்லது பார்ட்டீஸ்ல வந்து ஒரு ஜெரனோக்ராட்டிக்கா ரொம்ப வயதானவர்கள் அதிகமாக இருப்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்கும்போது, எங்களுடைய இடம் எங்க அப்படின்னு கேட்பதா இருக்கட்டும். அது எல்லாத்துலயுமே வந்து அவங்க மேக்ஸிமலிஸ்ட்டா இருக்கிறாங்க. பொலிட்டிக்கல் மேக்ஸிமலிஸ்ட்டா. இம்மீடியட்டா மாறணும். உடனே மாறணும் இன்ஸ்டன்ட் அப்படின்னு. ரியாக்ஷன் இன்ஸ்டன்ட்டா அது எதிர்பார்க்குறாங்க. மாறணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர்களிடம் இருக்கிறது. அது ரொம்ப ஓகே. முக்கியமான கூறு. ம். அதனுடைய விளைவு என்ன வருகிறது அப்படின்னா, ஒரு ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்ட ரொம்ப இம்மீடியட்டா அவங்களால மாற்றி அமைக்க முடிகிறது. ஓகே. ஆனால் சமுதாயத்தை மாற்றி அமைக்க முடிகிறதா அப்படின்னா, அது அவ்வளவு சீக்கிரம் நடப்பது இல்ல அப்படின்றது பல நாடுகள்ல இருக்கக்கூடிய எதார்த்தம். அப்போ ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்ட மாற்றுவதன் மூலமாக இதை மாற்ற முடியும் என்கின்ற அவர்களுடைய நம்பிக்கைக்கு ஒரு பலன் கிடைத்திருக்கிறது. தே ஹேவ் சேஞ்ச்ட் தி ஹெட் ஆஃப் தி ஸ்டேட். இந்த விஷயம் இப்போ ஒரு முதலாளிக்கும், தொழிலாளிக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. இதை இப்படிதான் மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. ம். இத என்ன பண்ணணும்? முதல்ல ஆர்கனைஸ் பண்ணணும். அவங்களுக்கு துண்டறிக்கை குடுக்கணும். பிரச்சாரம் செய்யணும். அவங்கள உட்கார வச்சு பேசணும். புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் அவங்கள ஆர்கனைஸ் பண்ணணும். ஒரு கூட்டு கோரிக்கை என்றால் என்னன்னு புரிய வச்சுட்டு, ஒரு போராட்டத்த நடத்தி, முதலாளியோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி, ஒரு டீல் ஸ்ட்ரைக் பண்ணி, இதுதான் உரிமையை வென்றெடுக்கும் வழி அப்படின்னு ஒரு ஒரு இத வச்சிருப்போம்ல. ம். இப்போ ஒரு சாதிய வன்கொடுமை நடக்குது. இங்க இடத்துல இந்த ஒரு போராட்டம் நடத்துவோம். இத பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸான வழக்கமான வழிமுறைகளா அவர்கள் பார்க்கிறார்கள். வழக்கமான நடைமுறைகள உடைச்சு இது வரணும்னு மாறணும்னு நினைக்கிறாங்க. நெனைக்கிறாங்க. அப்ப இது ஓகே. எல்லாத்துக்கும் வேறுபட்ட ஒன்றை எதிர்பார்க்கிறாங்க. அந்த வேறுபட்டது என்ன அப்படின்றத தான் வந்து நம்ம அவங்களோட பேசி தான் தெரிஞ்சுக்கணும். ஒரு வேறுபாடு. குழந்தைகள் சொன்னார்கள், அதனால நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு. இளைஞர்கள் சொன்னார்கள், அதனால நான் ஓட்டு போட்டேன்னு. அதே இளைஞர்கள் வந்து எனக்கு சாதி மறுப்பு திருமணம் செய்து வை என்று கேட்டபோது அவர்கள் செய்து வைக்கவில்லை. அதே குழந்தைகள் வந்து நான் விரும்பியதை படிக்கவை என்று சொன்னபோது அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா அந்த இளைஞர்கள் சொன்னதாக ஓட்டு போட்டதாக சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அது ஒரு காரணம் தானே தவிர அது உண்மையாக நான் கருதல. அது உண்மை என்றால் சாதி மறுப்பு திருமணங்கள் அடுத்தடுத்து அதிக அளவில் நடக்க வேண்டும்.
மத மறுப்பு திருமணங்கள் அடுத்தடுத்து அதிக அளவில் நடக்க வேண்டும். அது ஒரு கோரிக்கையாகவே அது நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதனால நான் வைக்கிறேன். அடுத்ததா இந்த மரபார்ந்த அரசியல் சூழலுக்கு உள்ள இருக்கக்கூடிய சில போதாமைகள் இந்த எலெக்ஷன் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது. அதை ஆய்வு செய்ய வேண்டும். அத வந்து எந்த விதமான சார்பு நிலையும் இல்லாமல் அதனுடைய தன்மையை ரொம்ப ராவாக புரிந்து கொண்டு அதை ஆய்வு செய்ய வேண்டும். அது பெரிய அளவில் நடக்க வேண்டும். அது இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் நடத்தணும்னு நான் நினைக்கிறேன். பொதுவாவே வந்து அவங்க சொன்னது போல இந்த கொள்கைவாத தீவிரத்தன்மை அப்படின்றது வந்து சிறுபான்மை தான். அது இங்கேன்னு இல்ல. உலகம் முழுக்கவே வந்து இப்போ ரஷ்யாவுல புரட்சி நடந்தது அப்படின்னா, ரஷ்யாவின் 80% திரண்டு அந்த கிளர்ச்சியை நடத்தியதா என்றால் கிடையாது. எப்போதுமே கொள்கைவாத தீவிரம் என்பது சிறுபான்மையாகத்தான் இருக்கும். அந்த சிறுபான்மை வந்து பிறரை எப்படி ஈர்க்கிறது? அது பெரிஃபரல் லேயர்லயும், இம்மீடியட் லேயர்ஸ்லயும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? அப்படின்றத பார்க்கணும். இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ளூயன்ஸ் நெட்வொர்க் அப்படின்றது வந்து ரொம்ப 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 மேலோட்டமாக அ அத அரசியல் ரீதியாக ரொம்ப ரொம்ப மேலோட்டமானதாக இருக்கிறது. ஆமா நாங்க இப்படிதான். ஆமா நாங்க இததான் செய்வோம். அப்படின்றத மட்டும் தான் அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வெளிப்படுத்துகிறார்களே தவிர, அதனுடைய அடுத்த கட்டம் என்ன? உதாரணத்திற்கு இப்போ கனிம வள கொள்கையை தடுக்கின்ற வகையில வந்து இத்தனை குவாரிகளை மூடி இருக்கிறார்கள் அப்படின்னு கவுண்ட் வருது. ஆனா எத்தனை குவாரிகள் அப்படின்ற லிஸ்ட் வரல. அந்த எண்ணிக்கை வரல. அந்த வரிசை வரல. அந்த அட்ரஸ் வரல. அதே போல டாஸ்மாக் 717 கடைகள் மூடப்பட்டனன்னு முதல் நாள்ல இருந்து செய்தி வருது. ஆனா 717 கடைகளுடைய லிஸ்ட் என்ன? லிஸ்டே எடுக்காம எப்படி நீங்க பூட்டியிருப்பீங்க? அப்படி பூட்டுனத எப்படி நீங்க அறிவிக்காம இருப்பீங்க? இன்னைக்கு அமைச்சர் என்ன சொல்றாரு? 414 கடைகள் தான் மூடி இருக்கோம்னு சொல்றாரு. அப்ப இன்னும் லிஸ்டே எடுக்கலையா? அல்லது ஷிஃப்டிங் பண்றீங்களா? அப்ப இதுதான் ஆழமா போறதுன்னு நான் சொல்றேன். இது அடுத்து என்ன? ம். உடனே என்ன சொல்றாங்க? இப்ப சில அறிவிப்புகள் வருது. பள்ளி மாணவர்கள் சீருடையோட பயணிக்கலாம். பஸ் பாஸ் வழங்கும் வரை அவர்கள் சீருடையோடயே பயணிக்கலாம். அது வந்து நான் பள்ளிக்கூடம் படிச்சு நான் பஸ் பாஸ் எடுத்த காலத்துல இருந்து வழக்கத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை. அது புதிய அறிவிப்பு போல செய்யப்படுகிறது. இந்த போல செய்கின்ற அறிவிப்புகள் வந்து மக்களை ஏமாற்றக்கூடியதாக சமூக வலைதளங்களின் மூலமாக பரப்பப்படுகிறது. ம். அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா உண்மையிலிருந்து ரொம்ப தூரத்துக்கு நாம் விலக்கி வைக்கப்பட்டு விடுவோம். ஓகே. நாளை நடக்காத ஒன்று நடந்ததாக முசாஃபர் நகரில் இந்து முஸ்லிம் கலவரம் என்ற பெயரில் ஒரு கலவரம் நடந்துச்சு. அந்த கலவரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு இஸ்லாமியர் ஒரு இந்துவை அடிக்கிறார் அப்படின்ற ஒரு வீடியோ. அந்த வீடியோவை வைத்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த இந்து வீட்டு பெண்ணை வந்து இஸ்லாமிய பையன் லவ் ஜிஹாத் பண்ண பார்த்தான். இந்து பையன் தட்டி கேட்க போனான். அந்த தட்டி கேட்டதனுடைய விளைவாக அந்த கலவரம் நடந்து அவங்க அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நூத்துக்கணக்கான பேர் மாறி மாறி கிளாஷ் ஆகி நூற்றுக்கணக்கானோர் வந்து அதுல வந்து வாழ்வாதாரத்தை இழந்தார்கள். ஓகே. கடைசியில அந்த வீடியோ பாகிஸ்தான்ல எடுக்கப்பட்டது. அடிச்சவனும் முஸ்லீம், அடி வாங்கினவனும் முஸ்லீம். ஏன் இது நடந்தது? மக்கள் உண்மையிலிருந்து தூர விலக்கி வைக்கப்படுவதன் மூலமாக. அப்ப அது போன்ற ஒரு எஃபெக்ட் இங்க நடந்துறக்கூடாது. தமிழ்நாடு கலவரத்திற்கு தயார்படுத்தப்படுவதாக ம். ஒரு சூழல் இன்றைக்கு தெரிய வருகிறது என்றால், அதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. அந்த உண்மையை கண்டறிகின்ற தேடல் நமக்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.